ඊයේ දිනේදී නීතිඥ සංගමයේ සභාපතිතුමන් විසින් சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு கடிதத்தை நேற்று அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் ஒரு த்ரெட் விடுக்கப்பட்டதாகவும் அதனால் அந்த தெளிவுபடுத்தலுக்கு வரப்போவதில்லை எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் பின்னர் ஊடகங்கள் அவரிடம் மீண்டும் கேள்வி எழுப்பிய போது அது த்ரெட் ஆகவும் இருக்கலாம், வேறு விதமாகவும் இருக்கலாம் என அந்த சொல்லை தொடர்புபடுத்தி மீண்டும் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதாக கூறினார். அதன் பின்னர் மீண்டும் அது த்ரெட் தான், அதாவது அச்சுறுத்தல் தான் என அவர் தெரிவித்தார். அதாவது இந்த பாராளுமன்றத்துக்குள்ளேயே அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகத்தான் அவர் கூறுகின்றார். நானும் அந்த சட்டத்தரணிகள் சங்கத்தின் உறுப்பினர் தான், அவர்தான் எனக்கும் தலைவர். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தலை வழங்குவதற்காகவோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து ஒரே இடத்தில் வைத்து அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவோ அவ்வாறு செய்வதற்கான வாய்ப்பு அல்லது ஏற்பாடு என்ன என்பதுதான் இந்த பாராளுமன்றத்துக்குள் கேள்விக்குட்படுத்தப்பட்ட விடயமாகும். அந்த அடிப்படையில் பார்க்கும் போது அதில் எந்த ஒரு அச்சுறுத்தல் தன்மையும் இருக்கவில்லை. அவ்வாறாயின் அந்த அச்சுறுத்தல் எவ்வாறு விடுக்கப்பட்டது, எந்த விதத்தில் அது இடம்பெற்றது, எந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டன என்பதை இந்த சமூகத்துக்கும் நாட்டுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பு சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவருக்கு இருக்கிறது. அவருடைய கடிதம் அனுப்பப்பட்டு தற்போது 24 மணித்தியாலங்கள் கடந்துவிட்டன. அதே போன்று நேற்று எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு இணையதளத்தில் இடம்பெற்ற தகவல்கள் என குறிப்பிட்டு அவற்றை தொகுத்து கொண்டு கடுமையான வார்த்தை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் இவ்வாறான அவமதிப்பு தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்பதை நாம் அறிந்து கொள்ள விரும்புகின்றோம். இதுவரை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பாராளுமன்றத்துக்குள் இவ்வாறு பிரதம நீதியரசர் ஒருவர் அவமதிக்கப்படவில்லை. நீதித்துறைக்கு எதிராக தற்போது வெளியிடப்படும் அவதூறான இழிவான கருத்துக்கள் தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிலைப்பாடு என்னவென சட்டத்தரணி காமினி நல்ல பெருமை கேள்வி எழுப்புகின்றார். මමත් නියෝජනය කරන නිසංගමයක් நானும் பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணிகள் சங்கமும் இதற்கு எந்த விதமான பங்களிப்பையும் செய்யவில்லை. நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் வெளியிடப்படும் அனைத்து கருத்துக்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவை தொடர்பாக ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. குறிப்பாக பாராளுமன்றத்திற்குள்ளும் வெளியிலும் உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதியையும் பிரதம நீதியரசரையும் இலக்காக கொண்டு மிகவும் முட்டாள்தனமான கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. ஆனால் அது தொடர்பாகவும் அவர்கள் எதுவும் கூறவில்லை. இன்று இது மிகவும் பாரதூரமான நிலையாக உருவாகியுள்ளது. இந்த நிலைமை மேலும் தொடருமானால் நீதித்துறைக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அவமதிப்பாகவே இது மாறும் என நான் நினைக்கின்றேன். எனவே நிலைமை மிகவும் பாரதூரமான கட்டத்தை எட்டியுள்ளது. இவ்வாறான பாராளுமன்ற சிறப்புரிமைகளின் பின்பாக மறைந்து கொண்டு நீதித்துறையை அவமதிப்பதும் நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதல்களும் 2 கொடிய தாக்குதல்களாகவே நான் பார்க்கின்றேன். இவை நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும். இதற்கு பதிலளிக்காமல் மௌனம் காப்பதனூடாக சட்டத்தரணிகள் சங்கமும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என நான் கூறுகின்றேன். ஏனெனில் நாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணிகள் சங்கத்திற்குள்ளும் எமது கருத்துக்களை சுயாதீனமாக வெளிப்படுத்துவதற்கான உரிமை எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த சுயாதீனமான நிலைமை அளிக்கப்பட்டு விட்டது. எனவே இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கமும் குறிப்பாக சிவில் சமூகமும் பொதுமக்களும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதையே நான் கூற விரும்புகின்றேன். අවදියොන්න කියන කාරණය තමයි මම කියන්නේ.